டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் உயிரிழந்த முஃப்தி முகமது சையத்திற்கு அஞ்சலி செலுத்த ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் தலைவர்களும் டெல்லிக்கு விரைந்துள்ளனர். இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் அளித்த கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வர் முஃப்தி முகமது சையத் அவர்கள் இன்றைய தினம் உடல்நலக் கோளாறு காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். அவருக்கு வயது 79. இன்னும் 5 நாட்களில் அவர் தனது 80வது பிறந்த நாளை கொண்டாடவிருந்தார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடந்த 24ஆம் தேதி அனுமதிக்கப்பட்ட அவர் தொடர்ந்து கடுமையான கழுத்து வலி மற்றும் கடுமையான காய்ச்சல் காரணமாக தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று காலை சரியாக 8 மணி அளவில் அவரது உயிரானது பிரிந்திருக்கின்றது. தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருந்து பல்வேறு தொண்டர்கள் மற்றும் அவரது கட்சியை சார்ந்த பல்வேறு மூத்த தலைவர்களும் தொடர்ந்து டெல்லிக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீர் முதல்வர் முஃப்தி முகமது சையதின் இந்த இறப்பு குறித்து தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருக்கின்றார். அதே போல மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் தொடர்ந்து டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதே போல நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு கட்சி தலைவர்களும் தொடர்ந்து தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். அதுவும் இல்லாமல் அடுத்த முதல்வர் யார் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கின்றது. அதற்கு தற்பொழுது மெஹபூபா முஃப்தி சையத் அவர்கள்தான் அடுத்த முதல்வராக பதவியேற்பார் என்ற ஒரு கணிப்பும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஒருங்கிணைந்த முன்னேற்றத்திற்கு மிக கடுமையாக பாடுபட்ட முஃப்தி முகமது சையத் அவர்களின் இந்த இறப்பானது நிச்சயமாக நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடமாக இருந்திருக்கின்றது என்பதே நீண்ட நாட்களாக அரசியலில் இருந்து வரக்கூடிய மூத்த தலைவர்கள் பலரது கருத்துக்களாகவும் இருந்து வருகின்றது. புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நதீமுடன் நிரஞ்சன், நியூஸ் 7 தமிழ். Thank you.